வயிறு பசிக்கும்ல, ஐஸ் பிரியாணியை போய் சாப்பிடு. சூடு ஆறதுக்குள்ள இந்த மட்டன் பிரியாணியை நான் சாப்பிடணும். திமிரு பிடிச்சவா, இவளுக்காக என் மருமக கிட்ட சண்டை போட்ட மாதிரி என்ன சொல்லணும்? இந்நேரம் எத்தே வாங்கத்தேன்னு பாசமா வாய் நிறைய கூப்பிட்டு இலை போட்டு எனக்கு பிரியாணியை வச்சு சாப்பிடறதுக்கு தந்திருப்பாளா? இவளை நம்பினா கடைசியில நமக்கு பழைய கஞ்சி கூட கிடைக்காது. எனக்கும் என் மருமகளுக்கும் 1008 பிரச்சனை இருந்தாலும் என் மருமவதான். அவர் சாப்பிட்ட இலையிலேயே நானும் சாப்பிடணும். வாவ்! ஏய் அப்பா, மட்டன் பிரியாணி தான் என்ன ருசி. எப்பாடா, இப்பதான் சாப்பிட்ட திருப்தியா இருக்கு. மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. வயிறு நிறைஞ்சாச்சு, இனி அடுத்த என்ன வேலை? தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே. இவள பிள்ளைய பெத்ததுக்கு ஒரு 5 கிலோ அரிசியாவது பெத்திருக்கலாம். பொங்கியாவது தின்னுருப்பேன். வீட்டுல அம்மா ஒருத்தி இருக்காள, அவளுக்கும் வயிறு பசிக்குமே. நம்ம நல்ல நாக்கு ருசியா மட்டன் பிரியாணியை திங்கமே, அம்மைக்கு கொஞ்சம் கொடுப்பமேனு கொஞ்சமாவது இவளுக்கு நினைப்பு இருக்கா? நாம தான் பிள்ளைன்னு தேனமும் தாங்கிட்டு கிடக்கோம். இந்த பிள்ளைகள் நம்மள மதிக்குவாளா? அதுக்கு வயிறு நிறைஞ்சா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்காவளே. என் மகன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு எய்த்த வீட்டுல தண்ணி குடுத்துறான் போயிட்டான். இங்க என் மகன் என்னடானா எனக்கு சோறு தராம ஒத்தையில தின்னுட்டு கிடக்கா. 2 அண்ணத்தையும் பெத்து ஒன்னாவது உருப்படியா இருக்கா? ரெண்டு பேரும் என்ன இப்படி புலம்ப விட்டுட்டாவளா? என்ன எங்க அம்மா ஏதோ புலம்பிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை பழைய கஞ்சி பத்தலையோ? மம்மி, எம்மா, இவா ஒருத்தி மம்மி அம்மின்னு கிடக்கா. கடைசி காலத்துல நம்ம பெத்த பிள்ளைகள் நம்மள பாக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரு பிள்ளைகள் நம்மள பாக்காதுமா. இன்னைக்கு நான் இவ 2 பேரையும் பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே. எம்மா என்ன மாச்சி, ஏன் இப்படி புலம்பிட்டு கிடக்கா? ஆமாடி, உன்னை பிள்ளைய பெத்ததுக்கு நான் புலம்பாம வேற என்னடி செய்ய? எம்மா இப்ப என்ன நடந்து போயிட்டுனமா இவ்வளவு கோவமா இருக்கா? ஓஹோ, உனக்கு வயிறு பசிக்கல? வயிறு பசிச்சுனா சாப்பிட வேண்டியதானே? அதான் இவ்வளவு கோவமா இருக்கா. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி? நடு வீட்ல உட்கார்ந்துகிட்டு மட்டன் பிரியாணி தின்னேல, என்ன போய் பழைய கஞ்சி குடின்னு சொன்னா? எம்மா, இப்ப அதுக்கா உனக்கு இவ்வளவு கோவம்? பின்ன என்னடி, அண்ணனும் தங்கச்சிக்கு நல்ல வாய்க்கு ருசியா மக்களையா மட்டன் பிரியாணி தின்னிருக்கியோ, என் மேல கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்காடி? எம்மா கோவப்படாதம்மா, நான் என்ன அண்ணன் வீட்ல போய் விருந்தா சாப்பிட்டு வந்தேன்? சொல்ல போனா உன் கூட சேர்ந்து இன்னைக்கு நானும் பழைய கஞ்சி தான் குடிச்சிருப்பேன். நானே என் மாப்பிள்ளைக்கு வச்சிருந்த சாப்பாட்டை ஆட்டைய போட்டுட்டு நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஆமாடி, இப்ப வீட்ல நீ தானே இருக்க, உன்கிட்ட தானே கோவப்பட முடியும். எம்மா, நீ கோவப்படத பார்த்தா எனக்கு சிரிப்பு தாம்மா வருது. ஆமாடி, உனக்கு ஏன் வராது சிரிப்பு? அச்சு அசலா என்ன மாதிரியே நீ இருக்கம்மா. ஆமா, தாயும் பிள்ளையும் வேற மாதிரியே இருக்கும். எம்மா, நீ கோவத்திலயும் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அடி, சும்மா என்கிட்ட ஐஸ் வைக்காத என்ன? எம்மா, நான் ஒண்ணு ஐஸ் வைக்கல, உண்மையதான் சொல்றேன். போமா, போ, வயிறு பசிக்கல, சீக்கிரமா போய் ஐஸ் பிரியாணி சாப்பிடு. இடி, திரும்பவும் கோவத்தை கிளப்பாத, பேசாம போயிருந்துக்க. காலையில தானே பழைய கஞ்சி போய் மாட்டுக்கு ஊத்திட்டு வந்த? அட ஆமா, எனக்கு ஞாபகமே இல்ல பத்தியா? எம்மா, அப்படினா? ஆமாடி, உங்களை பெத்த பத்தியா, அதுக்கே நான் இப்படி பட்னியா தான் கிடக்கணும். எம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நான் பெத்த பிள்ளைகளை என்ன பாத்துக்கிடும் அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே என் நிலைமையே எனக்கு புரியுது. என் அம்மாவே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கா. என் அம்மாவை என்ன பாப்பா கடைசி வரைக்கும் அப்படின்னு எவ்வளவு நினைப்போட இருக்க தெரியுமாடி? நீ என்னடான்னா வாயை பொளந்துக்கிட்டு பாத்துக்கிட்டே நிக்க. எம்மா, என்னடி எம்மா நம்மாண்டி கிடக்க? நாம அண்ணன் வீட்டுல போய் பிரியாணியை களவாடிட்டு வந்தவன், அதே மாதிரி அம்மைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வருவான்னு கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு இருந்துச்சாடி? உன் வயிறு மட்டும் தானே உனக்கு பெருசா இருந்துச்சு, அதனால தானே நீ என்ன நினைச்சே பார்க்கல. எம்மா, ஒரு பிரியாணிக்காகவா இவ்வளவு தூரம் என்ன ஏசிட்டு இருக்கா? என்னடி இப்படி சொல்லுதா? அதே பிரியாணி தானே உங்க அண்ணன் வீட்டுல போய் ஆட்டைய போட்டுட்டு வந்த. எம்மா, நீ இப்படி எல்லாம் அழாதம்மா. நீ அழத பார்த்தாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அண்ணன் மைனி பேச்சு கேட்டுட்டு போனா நமக்கு என்னம்மா? உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கம்மா, நான் இருக்கேன். போட்டீங்க, நீ என்ன எவ்வளவு தூரம் பாப்பாடி, நான் இப்ப பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எம்மா, இப்படி எல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் செல்ல மவளே, என் செல்ல மவளேன்னு நீ என்ன சொல்லும்போது என் மனசுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? ஆமாடி, அதத்தான் நான் இப்ப பார்த்தனே. எம்மா, இப்ப நான் சொல்லுறேன் கேட்டுக்கம்மா. அன்னை மைனின்னு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாரு உன்னை பார்க்காட்டாலும் உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கம்மா, நான் இருக்கேன். என் தாய் இப்படி அழுறத என்னால பார்க்க முடியல. இது என்ன பண்ணுதா? யாம கை நான் இப்படி தூக்கி வச்சிருக்கா? அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம். ஏய்தாப்ல இருந்து பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வயிறு பசிக்கு சோத்த போடு. எம்மா, இன்னைக்கு நீ என்னோட கை வண்ணத்தை பார்க்க போற.
ருசிக்க போற. என்னடி சொல்லுதா? ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுமா, உனக்கு ருசியான சாப்பாடு நான் செஞ்சு தாரேன். இடி என்னடி சொல்லுதா? நீ சோறு பிஞ்சு குழம்பு வைக்க போறியா? ஆமாம்மா, என் தாய்க்காக நான் எதுவும் செய்வேன். முதல்ல இப்ப உன் வயித்து பசிய போக்கணும், அதுதான் என் கடமை. நீ இப்படி சொல்லது கேட்டாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மக்கா? அத சொன்னம்லமா ஏற்கனவே, உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிட வேண்டியது என்னோட கடமைன்னு. இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்ணுல இருந்து வரவே கூடாது. அதெல்லாம் சரிதான் பிடி, நீ என்ன இப்படி தூக்கி வச்சிருக்கதே எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு. கீழே இறக்கி விடு. சரிம்மா, இறக்கி விடுதேன். ஏம்மா இப்படி நின்னுகிட்டே இருக்காத, அப்புறம் உன் பொண்ணான காலெல்லாம் வலிக்கும். பெய் சோஃபால படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அரை மணி நேரத்துல உனக்கு விருந்து ரெடி ஆயிரும். சரி மக்கா. ஏம்மா இந்த புன்னகையை தான் நான் எப்பவும் உன் முகத்துல பாத்துக்கிட்டே இருக்கணும். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காத, நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன். சீக்கிரமா சோத்த பங்கி குழம்ப வை. சரிம்மா. அரை மணி நேரத்திற்கு பிறகு மணக்க மணக்க சாம்பார் வச்சாச்சு. எல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி கை பக்குவத்துல வச்சோம்ல, அதான் இவ்வளவு வாசம். தாத்தாடி அடுக்காலையில மேனுல நிக்க. மேனுமா வாங்க கீதாக்கா. வாசனைய புடிச்சிக்கிட்டே எங்க வீட்டு அடுக்காலைக்கு வந்தேடோ. என்ன மேனு, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இவ்வளவு வாசமா இருக்கு. ஏக்கா எங்க அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்கிடணும்லக்கா, அதுக்கு தான் எங்க அம்மாவுக்காக நான் சமையல் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுதா? நீ உங்க அம்மாவுக்காக சமையல் பண்ணியிருக்கியா? ஆமாக்கா, என் கை வண்ணத்தை காட்டியிருக்கோம்ல. பரவாயில்ல, மட்டன் பிரியாணி கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்ப நமக்கு சோறும் குழம்பு மாதிரி கிடைக்க போகுது. ஏக்கா எங்க மைனி வீட்ல இருந்து பிரியாணி ஆட்டையே போட்டுட்டு வந்து நான் சாப்பிட்டோம்ல, உங்களை விட்டுட்டு சாப்பிட்டேன்னு நீங்க வருத்தப்படாதீக்கா. என்ன வேணடா இப்படி எல்லாம் சொல்லுதா? நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. நமக்குள்ள என்ன பாரபட்சம்? நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன? உங்களை மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்க்கா. ஆமா ஆமா, என்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்கணும்னா நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும். இன்னைக்கு என் தங்கச்சி கையால சாப்பிடணும்னு இருக்கு, அதை யாரால மாத்த முடியும்? என்னக்கா சொல்லுதியே? ஆமா, இன்னைக்கு உன் கை வண்ணத்துல செஞ்ச சாப்பாடு சாப்பிடணும்னு தான் எனக்கு அந்த பிரியாணி கிடைக்காம போயிருக்கு. அப்படியேக்கா சொல்லுதியே? ஆமா, நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படிதானே தெரியுது. ஏக்கா இந்தாங்கக்கா சாப்பிடுங்க. சோறு சாம்பார் அப்புறம் கீரை பொரியல், கேரட் பீட்ரூட் பொரியல். டாப் டக்கர். என்னக்கா இங்கே உட்கார்ந்துட்டியா? சோபால வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இங்க பாரு மேனு, நமக்கு சோபால சேர் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டா சரியா வராது. இப்படி கீழே சம்மணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரிக்கா, அப்பனா எங்க அம்மாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சரி மேனு, நீ முதல்ல உன் கடமையை போய் செய்யு. உங்க அம்மாக்கு முதல்ல சாப்பாடு கொடு. சரிக்கா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ஏமா சாப்பாடு ரெடி. சொன்ன மாதிரியே அரை மணி நேரத்துல சோறு பிஞ்சு முடிச்சிட்டியா? நான் சொன்னதுதாம்மா எப்போதும் செய்வேன், வாக்கு தவற மாட்டேன்ல. எனக்கு இனி கவலையே இல்ல மக்கா, என் அம்மாவா என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவா. ஆமாம்மா, அதான் நான் சொன்னோம்ல வாக்கு தவற மாட்டேன்னு. முதல்ல எடுத்து சாப்பிட்டு பாரு. எப்படி மக்கா இப்படி எல்லாம்? எம்மா எல்லாம் உன் கைப்பக்குவம் மாதிரி தான் இருக்கும், நல்லா சாப்பிட்டு பாரு. எங்க மாமியார் வீட்ல நான் இருக்கும்போது உன்கிட்ட தானமா நான் ஃபோன் பண்ணி கேப்பேன், சாம்பார் எப்படி வைக்கணும், சட்னி எப்படி வைக்கணும்னு. நீ எனக்கு எப்படி சொல்லி தந்தியோ அதே மாதிரி செஞ்சிருக்கம்மா. அதனால உன் கைப்பக்குவம் மாதிரி தான் இருக்கும். நல்லா சாப்பிடுமா. சரி மக்கா. எம்மா சொல்லுமா, என் சமையல் எப்படின்னு? எம்மா உன் கண்ல இருந்து வரக்கூடிய ஆனந்த கண்ணீரே எனக்கு பதில் சொல்லிட்டுமா. இருந்தாலும் வாயை திறந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. உன் இனிமையான குரலால என் காது குளிர கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. சொல்லுமா. அடி பாடாதி, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. இவ என்னமாச்சு? என் நாக்கெல்லாம் நாட்டியம் ஆடுதே. அவ்வளவு ருசியாவாமா இருக்கு. பேதியில போவா, வயிறு நிறையிறது சோத்தை தாட்டினா நீ பின்னாடி புடிங்கிட்டு போறதுக்காட்டி சோத்தை போட்டு கொண்டுட்டு வந்திருக்க. ஏம்மா என்னமாச்சு? ஏம்மா இப்படி சொல்லுதா? ஓட்டிக்க தூர எங்க போட்டாத? எங்க அம்மா எங்க போறாவோ இதையோ தேடிக்கிட்டு போறாவல. ஏம்மா எதுக்குமா இப்படி வாரியல தூக்கிட்டு வந்திருக்க? உன்னத வாரியல சாசாம விட மாட்டேடி. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உனக்கு சோத்தை பிக்கி தந்தா என்ன அடிக்கிறதுக்கு வாரியல தூக்கிட்டு வரா? வாரியல தூக்கிட்டாடி வரணும். உன்னை சாட்டி எடுத்து பேத்து விட
நம்பி நீ செஞ்சு போட்ட சோத்தை தின்ன பாத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். அம்மா நாக்கெல்லாம் என்ன காந்துதம்மா. இனி சோறு தண்ணி திங்க முடியாது போலக்க. நீ போன்ல எனக்கு சொல்லி தந்த மாதிரி தான் நான் சமையல்லாம் பண்ணுனேன். முகக்கட்டைய பாரு. உன் மாமியாருக்கு ஆப்பு வைனா நீ எனக்கே ஆப்பு வச்சிட்டேடி. நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடி. என் தாயேனும் கோயிலை காக்க மறந்துட்டேன் பாவியடி கிளியே. பாட்டு கொண்டு குறைச்சல போட்டீங்க. போம்மா, கஷ்டப்பட்டு உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு என்ன நீ நல்லா பாராட்டிட்ட. என் மனசாட்சி கட்டவள வாயை திறந்தனச்சுக்க வாயை பிச்சு புடம்பிச்சு. வயிறு பசிக்கு சோறு பொங்கிட்டான்னு கேட்டா நீ என்ன ஒரேடி அனுப்பதுக்கா பொங்கி தந்திருக்கா? பேச்ச பாரம் பேச்சா இவளுக்கு. ச்சே, நம்ம பாசமான பிள்ளை இல்ல அங்க மாமியார் வீட்ல கிடந்து கஷ்டப்படாண்டா நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு நினைச்சா இவ என்னையே கொல்லுறா அவளுக்கு. என் மவ இங்க வந்துட்டா மாமியாரி அங்க அவ வீட்ல நிம்மதியா இருப்பா. நான் தான் இவளால படாத பாடு பட்டு நடக்கேன். என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. பெத்தது ரெண்டுமே இப்படிதான் இருக்குவா. எம்மா கோவப்பட்டு போவாதம்மா, கொஞ்ச நேரம் நில்லு. ஏம்டி ஒரு வாரத்துக்கு ஏற்கனவே திங்க கல்யாணமாக்கிட்ட, இன்னும் வேற என்ன பண்ண போறா? எம்மா கொஞ்சம் பொறுமா, உன்னை நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது என் கடமை. ஆமா கடமைன்னு சொல்லிட்டு என்னை கட்டையில அடிக்கிற பாத்தியா? எம்மா இப்படி எல்லாம் பேசாதம்மா, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ என்ன எப்படி எல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்ப. ஆமா அதுக்குதான் இப்ப நான் பட்டுட்டு கிடக்கேன். எம்மா நீ இப்படி எல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு வயிறு பசிக்குன்னு நினைக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. பொறுத்ததே பொறுத்த, இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் பொறுத்துக்கம்மா. நான் உனக்கு பிடிச்ச ரசத்தை செஞ்சு தாரேன். என்னடி சொன்னா ரசத்தை வைக்க போறியா? ஆமாம்மா, நீ வயிறு பசியோட இருக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, உனக்கு நான் ரசத்தை வச்சு தந்துருவேன். அந்த ரசத்தை அண்ணா கடக்கல்ல ஒருத்தி உடம்பரவா சகோதரி அவளுக்கு வாயில கொண்டு ஊத்து போடிங்க. ரசத்தை வைக்க போறாளம்ல ரசத்தை, அந்த விஷத்தை அவளுக்கே குடி, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. அப்பா ஒரு உருண்டை சோத்து தான் வாயில வச்சேன். இவளால ஒரு வாரத்துக்கு என்னால திங்க கல்யாணம் ஆக்கி விட்டாள. வீட்டுல அரைச்சு வச்ச 1 கிலோ மிளகாத்தூளையும் ஒன்னா தட்டினாலா என்னவா? வாயெல்லாம் என்ன காந்து யாருமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நாக்கு என்ன காது நாட்டியம் ஆடுது. என்ன எரிப்பு என்ன எரிப்பு. ஏக்கா நீங்க என்ன பத்தி நல்லா புரிஞ்சுக்கிடுவீன்னு நினைக்க கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கக்கா. நான் உங்களுக்கு ரசம் வச்சு தாரேன். ஏம்மா போதும்மா, உடம்பரவா சகோதரி, நான் மட்டும் உன் கூட பிறந்திருந்தேன்னு வச்சுக்க என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். எத்தனை நாள் பகையை என் மேல வச்சிருந்தியோ எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கொட்டிட்டியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. போட்டீங்க இவ்வளவு தூரம் பேசுதியே, அந்த சோத்துல ஒரு பருக்கை எடுத்து நீ வாயில வச்சு பாருடி, அப்புறம் என்ன பேசுவேன்னு உனக்கே தெரியும். நான் மட்டன் பிரியாணி தின்னதே கழுத்து வரைக்கும் நிறைஞ்சு போயிருக்குக்கா. என்னால ஒரு பருக்கை நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாது. நீ சரியான ஆளுதான் டி. நீ உசாரா இருந்துகிட்டு எனக்கெல்லாம் நீ ஆப்பு வச்சுட்டா. வீட்ல சோறு பொங்கி குழம்பெல்லாம் வைக்காம ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு நாளும் விதவிதமா குழம்பு கூட்டு கறின்னு வாங்கி தின்னு என் வாழ்நாள கழிச்சுக்கிட்டு இருந்தனே. இப்ப ஒரு பருக்கு கூட என்னால வாயில வச்சு திங்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டு அடி பாவி. ஏக்கா என் உடம்புறவா சகோதரியே போட்டேங்க தூர. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏக்கா அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு ரசம் வச்சு தாரே, நீங்க சாப்பிடுங்கக்கா. அந்த விஷத்தை நீயே குடிச்சிட்டு போய் சேர்ந்துருடி. உங்க வீட்ல எல்லாரும் நிம்மதியாவது இருப்பாவோ? படுபாவி என் வாய புண்ணாக்கிட்டாள. எனக்கு என்ன பிரச்சனை? என் அருமை தெரியாத உங்களுக்கு தான் பிரச்சனை. ரமேஷ் சொல்லத கேள்ல கொஞ்சமாவது பிரியாணி சாப்பிடு. வேண்டாம் மாணிக்கம், வயிறு பசியோடலாம் இருப்ப. வயிறு பசி எப்படி இருக்கும்? உன் தங்கச்சி தான் ஹூ ஹா ஹூன்னு கராத்தே பழகின மாதிரி என்ன அடிக்க வந்தால, அந்த பயத்துல ஒரு சொம்பு தண்ணி குடிச்ச வந்தானே. இனி வயிறு பசி சாயங்காலம் தான் வரும். வீட்டுக்கு சாப்பிடறதுக்குன்னு ஒண்ணு வர சொன்னேன், இப்படி சாப்பிடாம இருக்கேன்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. கவலைப்படாத மாப்பிள, அதுக்குதான் தங்கச்சி பிரியாணி பார்சல் பண்ணி தாரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, வீட்டுல போய் நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுதேன். சரி மாப்பிள. ரமேஷ் அண்ணே சொல்லுமா தங்கச்சி. இந்தாங்கண்ணே, இந்த ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, தயிர், உள்ளி எல்லாம் வச்சிருக்கோம்னே. சரிம்மா.
என்ன பிரியாணியை ஹாட் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கேன், அதனால சூடா தான் இருக்கும். சரிம்மா. ரமேஷ், இப்பதான் உன் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. ஆமாடே, என் நிலைமை எனக்கு தானே தெரியும். ஒரு வாரமா நான் தான் சோறு பொங்கி குழம்பு வச்சு தின்னுகிட்டு இருக்கேன். இன்னைக்கு தங்கச்சி கையால பிரியாணி சாப்பிடணும்னா சந்தோஷம் தானே வரும். சரி மச்சான், அப்ப நான் கிளம்புதேன். கொஞ்ச நேரம் இரு மாப்ள, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம். பிரியாணி பாக்ஸ கையில வாங்கின உடனே சாப்பிடணும் போல இருக்கு பத்துக்க. அதான் வீட்டுக்கு கிளம்புதே. என்ன சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். மர்மனா வாங்க. எத்தே. ஆகா, சம்மந்திகாரி இப்பதான் வந்துகிட்டு இலைய களை வாங்கிட்டு ஓடனா, இப்ப மாமியாக்காரி எனக்கு வந்திருக்கா. வாங்க மர்மனா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ, இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லையோ. கை கட்டுனது வாய் கட்டாம போயிரும் பொழுக்க. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். என் பொண்டாட்டி வந்தா இலையோட தூக்கிட்டு போயிட்டா. இப்போ கையில வச்சிருக்க ஹாட் பாக்ஸ வாங்கறதுக்கு தான் எங்க மாமியார் வந்திருக்காவளோ. கடவுளே, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. கொஞ்சமாவது எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம்ல. என்ன மர்மனா, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு என்னதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்க? என் மாமா வீட்ல தான் இருக்கா, வாங்க போவோம். ஏமா, ரமேஷ் தங்கச்சியை பார்க்க ஒண்ணு வரல, என் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். பேசாம இரியாம்ல, உன் வீட்டுக்கு வந்தா என்ன? தங்கச்சி மாப்பிள்ள தங்கச்சியை பார்த்துட்டு போறாரு. தங்கச்சி மாப்பிளங்கிறதெல்லாம் சரிதான். இப்போ என் வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்டுங்கிற முறையில வந்திருக்கான். அவன் ஒன்னும் மச்சான்னு உறவு கொண்டாடிட்டு இங்க வரல. இங்க பாருல மாணிக்கம், நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசல. உன் வேலையை மட்டும் பாரு. என்ன, நான் என் மருமகன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் பேசட்டும், நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருமா, தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு போயிடாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தங்கச்சி வந்து என் மாப்பிள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்த இலைய தூக்கிட்டு ஓடியே போயிட்டா. இப்ப நீ என்னத்துக்கு வந்திருக்கா? ஒரு நிமிஷம் கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியோ? இப்ப இவரு பேசுறாரு, இதுக்கும் கொஞ்சம் கழிச்சு உன் பொண்டாட்டி தானே சொல்லி கொடுத்து நீ இப்படி பேசுதான்னு என் மேல பழிய போடுவாவோ. கடவுளே, இந்த வீட்டுல வாயை திறந்து பேசாம அமைதியே இருந்தரணும். என்னல உன் பேரண்ட்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி. இப்போ உன் தங்கச்சிக்கு உன் ஃப்ரெண்ட கல்யாணம் முடிச்சு அவரே நம்ம வீட்டு மருமகன் ஆயிட்டாரு. என் மருமகனை என் வீட்டுக்கு கூப்பிடுதே, உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தண்ணி குடுத்தற வந்துக்கிட்டு இப்ப என்னையே ஏத்து பேசிட்டு இருக்கியா? உன் பொண்டாட்டி உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி உன் தங்கச்சி புருஷனையும் பிரிச்சு வச்சிரலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காளோ? ஏக்கே, தேவையில்லாம என்ன எதுக்கு ஏசிக்கிட்டு இருக்குதியா? என்னடி எல்லாத்தையும் மாப்பிளக்காரங்க கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு நல்ல ஊம கொட்டாங்க நின்னுட்டு இருக்கியோ? ஏமா, பேசாம இருமா. நான் தானே உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவளை பத்தி இப்ப நீ என்னத்துக்கு ஏசிக்கிட்டு இருக்கா? பேசல பேசு. உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு என்னையும் உன் தங்கச்சி அப்படியே அடியோட மறந்துரு. ஏமா, சின்ன பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லி தரல. நான் என்ன அறிவு கட்டவனா? இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, வந்த இடத்துலயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் ஒரே சண்டை சச்சரவெல்லாம் இருக்கு. நல்ல வேளை சின்ன பொண்ணு தங்கச்சி ஹாட் பாக்ஸ்ல தான் பிரியாணியை வச்சிருக்கா, அதனால ஆறி போவாது. வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா கொஞ்சமாவது அமைதியா இருங்கம்மா. சும்மா வந்து நின்று ஒவ்வொன்னா பேசி பேசி திரும்பவும் சண்டையை பெருசு பண்ணாதீங்க. யாரல இப்ப சண்டையை பெருசு பண்ணனா? நீ தான் பேசிட்டு இருக்க. நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இப்படி தண்ணி கொடுத்தன வந்திருக்கேல்ல, அதே மாதிரி என் மகளும் மருமகனும் ஒத்துமையா இருக்கணும்னு தான நானே நினைச்சிட்டு இருக்கேன். ஒத்துமையா இருக்கணும்னா தங்கச்சியா மாமியார் வீட்டுக்கு போக சொல்லு. ஏமா அங்க போய் என்னத்துக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு கிடக்கணும்? அப்ப அதே மாதிரி தானே என் பொண்டாட்டியே நீங்க வேலைக்காரி மாதிரி தானே வேலை வாங்கிட்டு கிடந்தீங்க. ஒரு வீட்டுல மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா? இங்க பாருங்க மருமகனே, என் மகன் பைத்தியக்காரத்தனமா எதையாவது சொல்லிட்டே இருப்பான். அதையெல்லாம் நீங்க கேட்காதீங்க. என் மகளை நீங்களும் ஒத்துமையா நல்லபடியா வாழணும். எனக்கு அதுதான் வேணும். மாமியார் வீட்டுல போய் இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு வலி, அந்த மவளுக்கு சப்போர்ட் பண்ணல இவங்க பேச வராவோ. பாவம் ரமேஷ் அண்ணே கண்ண போட்டு உருட்டி தள்ளிட்டு கிடக்காரு. என் மவளுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒத்து வரல. இப்ப என் மவனும் மருமகளும் தண்ணி கொடுத்தா இருக்கவல்ல, அதே மாதிரி இந்த ஊர்லயே நீங்களே என் மவளும் ஒரு வீட பார்த்து தண்ணி கொடுத்தா இருங்க. அப்படி இல்லனா நம்ம வீட்ல கடல் போல கிடக்கல, நம்ம வீட்ல இருந்துடுங்க. எது அது? நான்லாம் தண்ணி கொடுத்தனா வர முடியாது. என்னது? தண்ணி கொடுத்தனா வர முடியாதா? ஏமா, பேசாம வீட்டுக்கு கிளம்பு. பிரச்சனையை பெருசு பண்ணாத. பேசாம இருல. நான் என்ன உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? மருமகன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். மருமகன் கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. உன் மவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி மாமியார் வீட்டுல போய் நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு உனக்கு வழி இல்ல. மருமவனை அங்க இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமல, இப்ப நீ மட்டும் தண்ணி கொடுத்தன வந்திருக்கேல்ல, அதே மாதிரி அவர் வந்துட்டு போறாரு. உனக்கு என்ன? இங்க பாருங்கம்மா, அவன்ல அவங்க அம்மா விட்டுட்டு இங்க தண்ணி கொடுத்தலாம் வர மாட்டான். அத நீ ஏன்ல சொல்லுத? அந்த வீட்டு வாசல்ல நிக்குது ரமேஷும் மாணிக்கமும் தானே? ஆமா, அவங்களே தான். பக்கத்துல போய் பாப்போம். ஹாய் ரமேஷ். ஹாய் மாணிக்கம். ஷாலினி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாணிக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரமேஷ், யாரு வந்திருக்கான்னு பாத்தியா? ஆமல, ஷாலினிய பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளை பார்த்தத உடனே எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. ரமேஷ் எப்படி இருக்கீங்க? ஷாலினி, இப்பதான் நான் நல்லா இருக்கேன். எவன் இந்த மஞ்ச முடியாரி? ஏங்க, யாருங்க இவங்க? சின்ன பொண்ணு, இவங்க பேரு ஷாலினி. இவங்க எங்களோட கிளாஸ்மேட். அப்படியாங்க? அப்படின்னா 3 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நாங்க 3 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ். அப்படியாங்க? அப்ப அவங்கள வெளியவே நிக்க வச்சு எதுங்க பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. ஷாலினி, இதுதான் என் வீடு. வீட்டுக்குள்ள வா. இவ்வளவு நேரம் என்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்தவே இப்ப இந்த பிள்ளைய பார்த்த உடனே எல்லாரும் பல்ல கட்டி சிரிச்சிட்டு நிக்கவோ? எவ இவ? எங்க இருந்து வந்தாலும் தெரியலையா? புதுசாலா இருக்கு. அதெல்லாம் இல்ல மணிக்கு, நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். இங்க ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாம்னு வந்த மத்துக்க. எடி, எவடி நீ? எங்க இருந்து வந்திருக்கா? ஏமா அவங்கிட்ட நின்னு பாடு
ஷாலினி என் காலேஜ் ஃப்ரெண்டுமா, அவகிட்ட ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? பேசவே இல்ல, நான் அப்படிதான் பேசுவேன். ரமேஷ், இவங்க உன்னோட மாமியார் தானே? இவங்க என்ன பேசுனாலும் நீ பயப்படாத, தைரியமா இரு. என்ன சும்மா இப்படி கண்ண உருட்டிட்டு நிக்காம தைரியமா நீயும் பேசு. நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். போயிட்டு வரேன்னா ஷாலினி, அதான் பயப்படாம இருன்னு சொல்லுதம்ல. இங்க பாருடி, ஹூன்ட்டு கிடந்து வச்சுட்டு வாயை தட்டி பேசி கையில தந்துரும் பாத்துக்க. இவங்க மட்டும் எல்லாம் சொல்லலாம், ஆனா நம்ம மட்டும் எதுவுமே சொல்லிட கூடாதுல. இம்மா பேசாம இருமா, தேவையில்லாம ஷாலினி கிட்ட எல்லாம் வார்த்தையை விடாத. என்ன சொல்லுதா? தேவையில்லாம வார்த்தையை விடாதயா? அப்ப நான் என்ன இவகிட்ட பயந்துகிட்டு நிக்கணுமா? இம்மா நீ இப்ப யார்கிட்டயும் பேசாண்டா, முதல்ல வீட்டுக்கு போ. அதெல்லாம் நீ இப்ப எனக்கு சொல்ல தேவையில்லை. எனக்கு வீட்டுக்கு எப்ப போகணும்னு எனக்கு தெரியும். இப்ப என்னத்துக்குமா இப்ப எல்லார்கிட்டயும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு நிக்கா? நான் யார்கிட்ட சண்டை போட்டேன்? இந்த பிள்ளைலால என்கிட்ட இந்த மாதிரி ஏத்து பேசிட்டு இருக்கு. பாருங்க, நான் ஒண்ணும் உங்களை ஏத்து பேசல. ஆமாடி, நானும் வந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இங்க பாருடி, இதெல்லாம் என் குடும்பம். எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க என்னவும் பேசிக்கிடுவோம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரமேஷும் மாணிக்கமும் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க கிட்ட பேசலாம் வந்திருக்கேன். எடி மறுபடியும் என் மருமகனையும் என் மவனையும் என் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருந்தா பல்ல உடைச்சிரும் பாத்துக்க. ஓஹோ, அப்படியா? பல்ல உடைங்க பாப்போம். ஏய் அம்மா, எங்க மாமியார் கிளவி என்கிட்ட தான் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா வரப்பட்ட போகப்பட்ட எல்லார்கிட்டயுமே சண்டைக்கு போறாவோ. ஐயோ ஷாலினி எங்க மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டாளே. இவன் பேசாம இருமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை என்ன பத்தி என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்ல? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேச கூடாதுன்னு நினைக்கும். மாணிக்கம், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா அப்படி எங்க அம்மா இப்படின்னு ரொம்ப பெருமையா பீத்துவா. இப்ப எப்படி எல்லாம் பேசுறாங்க? ஷாலினி நீ எதுவும் நினைச்சுக்கிடாத, எங்க அம்மா ஏதோ கோவத்துல இருக்காங்க பத்துக்க, அதனாலதான் இப்படி பேசுதாங்க. அதுக்கு நீ இப்படியா? ரமேஷ், நீயும் நல்ல குடும்பத்துல வந்துதான் மாட்டிக்கிட்ட. எனக்கும் அது இப்பதான் புரியுது ஷாலினி. என்னடி நீ என் குடும்பத்தை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கா? பெரிய இவனடி நீ. ரமேஷ், பாத்தியா உங்க மாமியார் எப்படி எல்லாம் பேசுதாவன்னு? ஐயோ இப்ப நான் யாருக்குன்னு பேசுவேன்? வாயை திறந்து பேசினாலும் பிரச்சனை, அமைதியா நின்னாலும் பிரச்சனை. ஹாட் பாக்ஸ்ல இருக்கப்பட்ட பிரியாணி வேற சூட ஆறிரும் போல இருக்க. சாப்பிடணுமே, கை கட்டினது வாய் கட்டாம போயிடக்கூடாது. அவரவர் பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும். ஷாலினி, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. ஆமாடி, நான் சண்டை போட்டவெல்லாம் உனக்கு சொந்தக்காரி தானே? அதனால தான் என்ன வெளிய நிப்பாட்டி விட்டுக்கிட்டு அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடுதா? ச்சே, என்ன இவங்களுக்கு கொஞ்சம் கூட டீசன்சியே தெரியல. என்ன மாணிக்கம் இதெல்லாம்? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா? ஷாலினி அதான் சொன்னோம்ல, எங்க அம்மா ஏதோ கோவத்துல இருக்காங்கன்னு. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத, வீட்டுக்குள்ள வா. இங்க பாருடி, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச காலை முறிச்சு கையில தந்துரும் பாத்துக்க. எங்க ஷாலினி காலேஜ்ல உங்க கூட படிச்ச பொண்ணா? ஆமா சின்ன பொண்ணு, நான் ரமேஷ் அப்புறம் ஷாலினி 3 பேரும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ். நம்ம ரமேஷ் காலேஜ்ல ஷாலினியை தான் லவ் பண்ணலாம். என்னங்க சொல்லுவீங்க? ஆமா சின்ன பொண்ணு, ரமேஷுக்கு ஷாலினி ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க, எனக்கும் பிடிக்கும் பாத்துக்க. என்னது, உங்களுக்கும் அந்த ஷாலினியா பிடிக்குமா? சின்ன பொண்ணு நீ நினைக்க மாதிரி இல்ல, ஷாலினி எனக்கு தங்கச்சி மாதிரி, அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. ஏங்க அப்படின்னா ரமேஷ் அண்ணனும் ஷாலினியும் ஏங்க கல்யாணம் பண்ணிக்கல? நீ வேற சின்ன பொண்ணு, ரமேஷ் தான் ஷாலினிய லவ் பண்ணுனா, ஆனா ஷாலினி ரமேஷ லவ் பண்ணல. ஓஹோ, அப்படின்னா ஒன் சைடு லவ்வா? ஆமா, ஷாலினி கிட்ட போய் நீ லவ் பண்ணத சொல்லலன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவன் கேட்கவே இல்ல. கடைசி 3 வருஷம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேர்வெல் டே அன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தான். ஏங்க ரமேஷ் அண்ணன் ஷாலினி கிட்ட சொன்னாங்களா இல்லையா? நீ வேற அந்த கதையை ஏன் கேட்க? என்னங்க என்னாச்சு? ரமேஷ் போய் ஷாலினி கிட்ட லவ் பண்ற விஷயத்த சொல்லலாம்னு போனான். ஆனா அந்த சமயமா பார்த்து ஷாலினி கையில அவ கல்யாண லெட்டரோட வந்து நிக்கா. என்னங்க சொல்லுதீங்க? கல்யாண லெட்டரா? ஆமா, ஷாலினிக்கும் அவங்க அத்தை மகனுக்கும் கல்யாணம், அதுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கா. ஐயோ பாவம், ரமேஷ் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாருல்ல? ஆமா சின்ன பொண்ணு, என் நண்பன் எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? அவன் ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியல சின்ன பொண்ணு, தாங்க முடியல. அதனாலதான் அவன் நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னை பாவம்னே நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க. பாத்தியாமா தங்கச்சி, என் நிலைமைய நான் எப்படி வந்து சிக்கி இருக்கேன்னு. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்து விட்டேன். ஆனாலும் பரவாயில்லங்க, ஷாலினி கிட்டே இப்ப நீங்க எல்லாரும் பேசிட்டு தானே இருக்கீங்க. ஆமா சின்ன பொண்ணு, அவ என்னைக்கு கல்யாண லெட்டர் கொண்டு வந்து எங்ககிட்ட நீட்டினாலோ அன்னையில இருந்தே நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா தங்கச்சி, அன்னையில இருந்தே நாங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்னடா இங்க நான் ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கேன், நீங்க 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இவன் என்னத்துக்குமா இப்படி நீ இப்ப வீணா தகராறு பண்ணிட்டு இருக்க? இப்படி பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு எங்களை எல்லாம் மறந்துட்டு தண்ணி குடுத்துற வந்திருக்கியா? உன்கிட்ட எனக்கு நல்ல பேச்சு. மருமகனே, நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு. இவன் புரியாம பேசாதமா? பேசாம இருல, உன் பொண்டாட்டிக்கு எனக்கும் ஒத்து வரல, அதனால நீங்க தண்ணி குடுத்துற வந்துட்டியோ. அதே மாதிரி என் மவளுக்கும் அவ மாமியாருக்கும் ஒத்து போகல, அதனால அவ மாப்பிளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தண்ணி குடுத்துற வர போறா. ரமேஷ், நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருந்தேனா சரியா வராது. நான் உங்க வீட்டு பக்கமா தான் போறேன், உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன், வா போவோம். எவட்டியவா என் மாப்பிளைய டிராப் பண்றதுக்கு? யார் வந்து சில்லாட்ட? யார பார்த்துட்டு சில்லாட்டன்னு சொல்லிட்டு இருக்க? நீ தான் சில்லாட்ட. இங்க பாருடி, என் மவளை பத்தி நீ
ஷாலினி இவதான் என் தங்கச்சி. ஓஹோ, அந்த மகாராணி இவங்க தானோ? ஆமாடி, என் மவ மகாராணி தான். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ரமேஷ், நீ வா, நம்ம கிளம்பலாம். என் புருஷன்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? அவரை நீ எதுக்கிட்ட கூட்டிட்டு போற? ரமேஷ் என் ஃப்ரெண்டா, பெரிய ஃப்ரெண்டு. என் புருஷன்கிட்ட நீ பேசினா வாயை உடைச்சிரும் பத்துக்க. அம்மை மவளும் சேர்ந்துக்கிட்டு வாயை உடைப்பேன் பல்ல உடைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதியலா? என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிய? ஆமாடி, என் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உன் பல்ல உடைக்கதான் செய்வேன். ஐயோ, இந்த மேனகாவால பிரச்சனை பெருசாயிட்டேலாம் இருக்கு. மாணிக்கம், நான் கிளம்புறேன். ஷாலினி, எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் பேசுனது நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத. இங்க பாரு மாணிக்கம், நான் ஒண்ணும் உங்கள மாதிரி பயப்படுற ஆளு கிடையாது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். போகுது பாரு சில்லாட்ட, சரியான பயந்தாங்கோலி. நானாட்டி பயந்தாங்கோலி, வெயிட் அண்ட் see. ஏம்மா, நான் உனக்கு பிரியாணியை தராம தின்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டா இப்படி அண்ணன் கிட்ட வந்து நின்னுகிட்டு சண்டை போட்டுட்டு நிக்க? இவா ஒருத்தி சரியான புத்தி கிட்டவா. இவளை எப்படியாவது நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சா இவ என்ன பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? டி, உன் மாப்பிள்ளங்க நிக்கறலடி, கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு. உங்க அண்ணன் மட்டும் தண்ணி கொடுத்தனே இருக்காமலடி, அதே மாதிரி உன் மாப்பிளையே கூட்டிட்டு வந்துருடி, நம்ம வீட்டுல தண்ணி கொடுத்தனே இருந்துக்க. என்ன மாணிக்கம் இதெல்லாம்? காலையிலேயே பிரியாணி திங்கிறதுக்கு வாடி என்ன கூப்பிட்ட. நான் வந்த நேரம் சரியில்லையா இல்லனா வந்ததுக்கு அப்புறம் என் நேரம் சரியில்லையானே தெரியலையே. இலையில வச்சிருந்த பிரியாணியை திங்கலாம்னு கைய வைக்க போனேன், அதுக்குள்ள என் பொண்டாட்டி இறையோட தூக்கிட்டு ஓடியே போயிட்டா. சின்ன பொண்ணு தங்கச்சி ஹாட் பாக்ஸ்ல பிரியாணியை வச்சு கொடுத்தா சாப்பிடுங்கன்னு இப்ப கையிலேயே வச்சுக்கிட்டு நிக்க. என்ன பொம்மை கணக்க நிக்க வச்சுக்கிட்டு என்ன இப்படி ஆளுக்கு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்குதியால, நான் என்ன செய்ய? என்னை வருத்தப்படாதீங்கண்ணே, ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி சூடா தான் இருக்கும். சூடாதாமா இருக்கும், ஆனா என்னால இப்ப திங்க கழியலையே. எவட்டியவா ஏன் அவனை தண்ணி கொடுத்தனம் கூட்டிட்டு போறவ? ஏம்மா, அங்க பாருமா, யாரு வந்திருக்கவோனே? எங்க மாமியாரு. வந்தா வரட்டும்டி, எனக்கு என்ன பயமா? எவட்டியவா ஏன் அவனை தண்ணி கொடுத்தனம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னவ? நான் தான் சொன்னேன் என் மவனும் மருமவனும் தண்ணி கொடுத்தனம் இருக்கட்டும்னு. என் மவனை என்ன உங்க வீட்டுக்கு எழுதியா கொடுத்திருக்கு அவனை தண்ணி கொடுத்தனம் வர சொல்லதுக்கு? இந்த மேனகாவால பிரச்சனையே பெருசாயிட்ட. பாத்தியம்மா, அந்த சாலினி தான் எங்க மாமியார் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. எவனை கூட்டிட்டு வரட்டும்டி, எனக்கு என்ன பயமா? இங்க பாருங்க, எனக்கு இருக்கதா ஒரே ஒரு மகன். அவனை எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சியே அப்புறம் நடக்கவே வேற. ரொம்ப சௌரியம் தான். என் மவளும் மருமவனும் ஒத்துமையா இருக்கணும். உங்க மகளும் மருமவனும் ஒத்துமையா இருக்கணும்னா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க உங்க மவளை. அதை விட்டுட்டு என் மவனை நீங்க தனி கொடுத்தன வைப்பலாமா? தனி கொடுத்தனா உங்க மருமவளை அம்மையும் மவளுமா சேர்ந்து படாத பாடு படுத்துற மாதிரி என் மவனையும் ரெண்டு பேரும் சேர்ந்து படாத பாடு படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆஹா, எங்க மாமியார் எங்க வீட்ல நடக்கப்பட்டது அவ்வளத்தையும் புட்டு புட்டு வைக்காவல. உங்க மகளை பத்தி உங்க வீட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? இங்க பாருங்க, என் மவன் மருமகளை கூட்டிட்டு தண்ணி கொடுத்தன போயிட்டான், அதே மாதிரி என் மவளும் மருமகளை கூட்டிட்டு தண்ணி கொடுத்தன போவா. ஆமா, போவா. அத நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமாக்கோ. தெரியுமா, நீங்க எதுக்கு இவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பொண்ணு வேண்டாம்னு. என் பேச்ச நீங்க கேட்டீங்களா? ஆமாக்கா, நீ அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் கேட்காதனால தானே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. ஏனே, நீ என்ன அங்க நின்னுட்டு இருக்க? இங்க வானே. மருமகளே, நீங்க என் மக கூட தான் வாழணும். அப்படினா உங்க மகளை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. இடி எவட்டி வந்த ஆரஞ்சு முடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? அம்மா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான்னு சொன்னோம்ல எங்க வீட்டுக்காரருக்கு சித்திமாவா, அந்த பிள்ளை தான் இது. கோடாலி தைலமும் செண்டு பாட்டிலும் தாரேன்னு சொன்னால அந்த பிள்ளையாட்டி வா? ஆமாம்மா, அவளே தான். உங்க மாமியாருக்கு மிச்ச மாலாட்டி அவ பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாம்மா, என்ன விட அவ ஓவரா பேசுவாம்மா. நம்ம வீட்ல நான் மைனி கூட சண்டை போடுவோம்ல, அதே மாதிரி இவ என்கிட்ட சண்டைக்கு வருவாம்மா. ஆமா, எனக்கு நீ பண்ணதை நீயும் அனுபவிப்பாள்ல. பரவாயில்ல ரமேஷ் அண்ணே, இவ்வளவு வக்க போறலையும் ஹாட் பாக்ஸ் கீழேயே வைக்க மாட்டேக்கார, கையிலேயே தான் வச்சிருக்காரு. சின்ன பொண்ணு தங்கச்சி, நமக்கு சோறு தான் முக்கியம். சரிதானே, பிரியாணியை பத்திரமா வச்சுக்கிடுங்க. சரி தங்கச்சி. என்ன ஓய், உங்க அம்மா வந்து கூப்பிட்டோன்னு அந்த பக்கம் போய் நிக்கிறீ? இங்க பாருங்க மைனி, தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க அண்ணன் கூட உங்களுக்கு வாழ விருப்பம் இருந்தா எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுத்தனமா வர மாட்டான். இங்க பாருமா, ஏமாவ கிட்ட நீல சண்டைக்கு வர்றதா என்ன? எங்க அண்ணனுக்காக நான் தான் பேசுறேன். இப்படியாப்பட்ட சம்பந்தி இருக்கப்பட்ட வீட்டுக்கு ஏமாவ ஒண்ணு வர மாட்டா. ஓஹோ, நீங்க அப்படி சொல்லுதேலோ? என் வீட்டுக்கு உங்க மக வரலன்னா நீங்களே வச்சிடுங்க பத்திரமா. பாத்தியம்மாக்கா, உன் மைனிகாரி என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரில அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காவோ. உன் மைனிகாரி எப்படிப்பட்டவன்னு சின்ன பொண்ணு கிட்ட கேட்டதான் தெரியும். அவ என்ன பாடுபட்டு இருக்கா தெரியுமா? பாவம் அந்த பிள்ளை. இந்த வீட்டுக்கு மருமவளா வந்து இவகிட்ட கடந்து கஷ்டப்பட்டு கிடக்கா. ஏமாவனும் இதே மாதிரி இங்க கடந்து கஷ்டப்படணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? ஆமா பெரியம்மா, அதுக்குதான் சொல்லுதேன். நம்ம வீட்டுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுக்கு வழி இல்ல, அதனாலதான் வர மாட்டேக்கா. இங்க அம்மா வீட்டுல மைனிகாரி வேலைக்கு சோத்த பஞ்சு கொடுப்பா. அதை நல்லா தின்னுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு கிடக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு எப்படி வருவா? வாங்க பெரியம்மா, நம்ம வீட்டுக்கு போவோம். இவங்க எல்லாம் சரியா வர மாட்டாங்க. நம்ம அண்ணனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் லெட்டர். வாணே, நம்ம போவோம். பாத்தி
கல்யாணத்துக்கு போய் மொய்ய கொடுத்துக்கிட்டு அம்மையும் மவளும் நல்ல சோறு தின்னுட்டு வாங்கோ